நின்ற திருத்தாண்டகத்தின் மூலமாக அப்பனுடைய அண்டக்காட்சியை கண்டு கழித்து அதன் பின் வலமாகச் செல்லுகிறோம். சென்று அம்மை சந்நிதியின் முன் நிற்கின்றோம். அங்கே அம்மையை வணங்குகின்றோம். சென்ற சுற்றில் தாயாகிய அருள் தந்தையாகிய சிவத்தை காட்டியது. இனி இந்த சுற்றில் தாயாகிய அருள் தந்தையாகிய சிவத்தில் உயிரை கூட்ட வேண்டும். இதைத்தான் தாயுடன் சென்று பின் தாதையை கூடிப்பின் தாயை மறந்து ஏயுமதே நிட்ட என்றான் எழிற்கச்சி ஏகம்பனே என்று பட்டினத்தார் பாடினார். இங்கே அருளிலிருந்து மூல பரம்பொருளுக்கு உயிர் தாவ வேண்டும். அதாவது பிண்டத்திலே இருந்து அண்டத்திற்கு தாவ வேண்டும். பிண்டத்திலே மூல பரம்பொருளை அனுபவித்த உயிரானது இப்பொழுது அதே அனுபவத்தை அண்டத்திலே சென்று அனுபவிப்பதற்காக உயிர் தாவ வேண்டும். அதற்கு உந்து சக்தியை அருளே தருகிறது. அம்மைதான் தர வேண்டும். அதற்காக வருகின்ற திருமந்திர பகுதிகளான திருவருள் வைப்பு மற்றும் அருளொளி என்ற பகுதிகளை ஓதுகிறோம். இருப்பதமாவது இரவும் பகலும் உருவதுவாவது உயிரும் உடலும் அருளதுவாவது அறமும் தவமும் பொருளது உள் நின்ற போகமதாமே. தேர்ந்தறியாமையின் சென்றன காலங்கள் பேர்ந்தறிவானங்கள் பின்யகன் எம்மிரை ஆதறிவார் அறிவே துணையாமென சார்ந்தறிவான் பெரும் தன்மை வல்லானே. அருளிங்குமான அளவையறியார் அருளை நுகரமோ தானதுன் தேரார் அருளை கருமத்தனி சுகம் உள்ளார் அருளிங்கும் கண்ணனாது ஆரறிவாரே. அருளே சகலமும் ஆய பபுதிகம் அருளே சராச்சரம் ஆய அமலமே. இருளே வெளியே எனுமெங்கும் மீசன் அருளே சகலத்தன் அன்றின்றாமே. அருட்கண் இல்லாதார்க்கு அரும் பொருள் தோன்றா அருட்கண் உள்ளோர்க்கு எதிர் தோன்றும் அரணே. இருட்கண்ணினோர்க்கு அங்கு இரவியும் தோன்றா தெருட்கண்ணினோர்க்கு எங்கும் சீரொளியாமே. அருளில் தலை நின்று அறிந்தழுந்தாதார் அருளில் தலை நில்லார் ஐம்பாசம் நீங்கார் அருளில் பெருமை அறியார் செறியார் அருளில் பிறந்திட்டு அறிந்தறிவாரே. ஆடியும் பாடியும் அழுதுமரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெருந்தன்மையை கூடியவாறே. குறிய குறி தந்தன் ஓடு நின்றான் அவன் தன்னருள் உற்றே.